அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்கா அபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்கா அபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்கா அபயம். சென்ற பதிவில் நாம் பேருபதேசத்தை பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் நாம் விண்ணப்பங்கள் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ், அதாவது கடவுள்கிட்ட நம்ம விண்ணப்பிக்கும் போது எதெல்லாம் சொல்லி விண்ணப்பிக்கணும். வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட எப்படியெல்லாம் விண்ணப்பம் செய்தார் அப்படின்றத அவரே கைப்பட எழுதின ஒரு 4 விதமான விண்ணப்பங்கள் இருக்குது. அதாவது சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம், சுத்த சன்மார்க்க சத்திய பெரு விண்ணப்பம், சுத்த சன்மார்க்க சத்திய ஞான விண்ணப்பம், சுத்த சன்மார்க்க சத்திய விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி 4 விதமான விண்ணப்பங்கள் அவர் வைக்கிறார். இதை நம்ம 4 வீடியோவாக நம்ம பார்ப்போம். 4 விண்ணப்பங்களையும் 4 வீடியோவை பார்ப்போம். முதல்ல இப்போ சிறு விண்ணப்பம், சத்திய சிறு விண்ணப்பம். இதில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அவர் எப்படி கடவுள்கிட்ட எப்படி அப்ளிகேஷன் போடுறாருன்னு பாருங்கள். அதை நீங்கள் படிக்கும்போதே தெரியும். நம்ம எப்படி வேண்டுறோம், நான் எப்படி வேண்டுறேன் அப்படின்னு அவர் வேண்டுறதுக்கும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குன்னு பாருங்கள். இயற்கை உண்மையர் என்றும், இயற்கை அறிவினர் என்றும், இயற்கை இன்பினர் என்றும், நிர்குணர் என்றும், சிற்குணர் என்றும், நித்தியர் என்றும், சத்தியர் என்றும், ஏகர் என்றும், அநேகர் என்றும், ஆதியர் என்றும், அற்புதர் என்றும், அனாதியர் என்றும், அமலர் என்றும், அருட்பெரும் ஜோதியர் என்றும், நிரதிசியர் என்றும், எல்லாம் ஆனவர் என்றும், எல்லாம் உடையவர் என்றும், எல்லாம் வல்லவர் என்றும் குறிக்கப்படுதல் முதலிய அளவு கடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெரும்பதியாகிய பெருங்கருணை கடவுளே, தேவரீர் திருவருட் சமூகத்தில் துரும்பினும் சிறியமாகிய யாங்கள் சிற்றறிவால் செய்து கொள்ளும் சிறு விண்ணப்பங்களை திருச்செவிக்கு ஏற்பித்து அருளி எங்களை ரட்சித்து அருளல் வேண்டும். எல்லா சக்திகளையும், எல்லா சத்தர்களையும், எல்லா தலைவர்களும் அறிந்து கொள்வதற்கு மிகவும் அரிதாய், எல்லா தத்துவங்களுக்கும் எல்லா தத்துவிகளுக்கும் அப்பாலாய் விளங்கும் ஓர் சுத்த ஞான வெளியில் தமக்கு ஒரு விதத்தாலும் ஒப்பு உயர்வு சிறிதும் குறிக்கப்படாத தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதியராகி விளங்குகின்ற தேவரீரது தனிப்பெரும் தன்மைக்கு மெய் அறிவுடையோரால் விதிக்கப்பட்ட வேதாகமங்களும் பெருந்தகை வாசகத்தை பெறாது சிறுதகை வாசகங்களை பெற்று திகைப்படைகின்றன என்றால் மலத்திற் புழுத்த புழுவினும் சிறியமாகிய யாங்கள் திருச்சமூகத்தில் விண்ணப்பித்ததற்கு உரிய பெருந்தகை வாசகத்தை எவ்வாறு அறிவோம், எங்கனம் செய்வோம்? ஆகலில் கருணாநிதியாகிய கடவுளே, யாங்கள் விண்ணப்பிக்கின்ற அற்ப வாசகத்தில் உரிமை நோக்காது அங்கீகரித்து எங்களை காத்தருள வேண்டும். தாயினும் சிறந்த தயவுடை கடவுளே, இயற்கையே அஞ்ஞான இருளில் அஞ்ஞான உருவில் அஞ்ஞானிகளாய் அஞ்ஞானத்தில் பயின்று ஏதும் தெரியாது கிடந்த எங்களை தேவரீர் பெரும் கருணையால் பௌதிக உடம்பில் சிறிதளவு தோற்றி விடுத்த அஞ்ஞான்று தொட்டு இஞ்ஞான்று வரையும் அதுகொண்டு அறிவே வடிவாய், அறிவே உருவாய், அறிவே பொறியாய், அறிவே மனமாய், அறிவே அறிவாய், அறிவே பொறியாய், அறிவே அனுபவமாய் அனுபவிக்கத்தக்க குற்றமே வடிவாய், குற்றமே உருவாய், குற்றமே பொறியாய், குற்றமே மனமாய், குற்றமே அறிவாய், குற்றமே அனுபவமாய் அனுபவிக்கின்ற சிறியங்கள் திருச்சமூகத்தில் விண்ணப்பிக்கின்ற விண்ணப்பமும் குற்றமே வடிவாய் குற்றமே குறிக்கும் என்று அறிந்தோமாயினும் குற்றம் புரியாத வகை விண்ணப்பம் செய்தற்கு ஒருவற்றானும் உணர்ச்சியில்லாமல் துணிவு கொண்டு விண்ணப்பிக்கின்றோம். குற்றங்களையே குணமாக கொள்ளுதல் தேவரீர் திருவருட்பெருமைக்கு இயற்கை ஆதலின் இவ்விண்ணப்பங்களில் குற்றம் குறி யாது கடை கணித்து அருளி கருணை செய்தல் வேண்டும்.
அதாவது இவ்விண்ணப்பங்களில் குற்றம் புரியாது கடை கணித்து அருளி கருணை செய்தல் வேண்டும். அதாவது நம்ம எல்லாம் குற்றமே வடிவானவங்க, கடவுள் எல்லாம் அந்த குற்றத்தையும் குணமாக ஏற்று அதெல்லாம் மன்னித்து நம்மளுக்கு நல்வழியையும் அருளையும் கொடுக்கக்கூடியவன். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நாங்கள் எல்லாம் குறைவே உருவானவங்க, குறைவு தான் நம்மள்கிட்ட எல்லாமே இருக்குது, எல்லாமே குறை. கடவுள் எப்படி இருக்காருன்னா அறிவு உருவாக இருக்கார், அறிவு அனுபவம், அறிவு உருவாக இருக்கார், அறிவே பொறிவாக இருக்கார், எல்லாம் அறிவே மனமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி கடவுளை அறிவோடு தான் ஒப்பிடுறாரு. நம்ம எல்லாம் குற்றத்திலேயே தான் நம்ம இருக்கிறோம். ஸோ நாங்கள் செய்யும் இந்த குற்றங்களை எல்லாம் மன்னித்து எங்களுக்கு நீ நல்வழி காட்டுவாயாக அப்படின்னு வேண்டுறாரு. அங்கையான இருளில் ஒன்றும் தெரியாது உணர்ச்சி இன்றி கிடந்த காலம் போக அவ்விருளை விட்டு நீங்கிய காலத்தே இவ்வுலகத்திலே புல் நெல் மரம் செடி பூடு முதலியவையாகவும் கல் மலை குன்று முதலியவையாகவும் பிறந்து களையுண்டல் வெட்டுண்டல் அறுப்புண்டல் கில்லுண்டல் உலர்ப்புண்டல் உடைப்புண்டல் வெடிப்புண்டல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து அத்தாவர யோனி வர்க்கங்கள் எல்லாம் சென்று உழன்று அலுப்படைந்தோம். அதாவது இதற்கு முந்தைய பிறவிகளில் நாம் புல் நெல் மரம் செடி பூடு இந்த மாதிரி எல்லாமா பிறந்து அதனால ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரிலாம் பிறந்தோம்னா என்ன நடக்கும்? களையுண்டல் வெட்டுண்டல் அறுப்புண்டல் உலர்ப்புண்டல் அந்த அந்த நம்ம பட்ட அந்த அவஸ்தைகள் ஒவ்வொரு சின்ன நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சின்ன ஒரு எறும்பை யாராவது நசுக்கி விட்றாங்க, இல்லைன்னா ஒரு சின்ன நாய் இருந்தாலும் கல்லை கொண்டு எறிகிறாங்க. இந்த மாதிரி அவஸ்தைகள்லாம் நம்ம பட்டு அனுபவித்து தான் இந்த ஒப்பற்ற மனித பிறவிக்கு வந்திருக்கிறோம். இப்போ அங்கெல்லாம் இருந்து எங்களை காப்பாற்றணுன்றதான் அவர் என்ன சொல்கிறாரு, பின்னர் காட்டகத்தார் கரவு செய்வார் கொலை செய்வார் முதலியவராக பிறந்து பயப்படல் சிறைப்படல் சிதைபடல் முதலிய அவத்தைகளால் இறந்து அந்நரக யோனி வர்க்கங்களெல்லாம் சென்று உழன்று அலுப்படைந்தோம். அங்கனம் யாங்கள் அப்பிறவிகள் தோறும் அடைந்த அலுப்பும் அச்சமும் அவலமும் களைப்பும் துன்பமும் திருவுளத்து அடைந்து இறங்கி அருளி அழியா பெருவாழ்வை பெறுதற்குரிய உயர் அறிவையுடைய இம்மனித தேகத்தில் செலுத்தி அருளிய தேவரீரது பெருங்கருணைக்கு யாங்கள் செய்யும் கைமாறு ஒன்றும் தெரிந்தோம் இல்லை. அதாவது சொல்கிறார் பாருங்க, நம்ம எல்லா பிறவிகள்லையும் பல கஷ்டங்களில் பட்டு அதிலிருந்து இந்த ஒப்பு உயர்வற்ற இந்த மனித தேகத்தை கொடுத்துருக்க, அதுக்கு உனக்கு கோடான கோடி நன்றிகள். இந்த மனித தேகத்துலேயும் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்றத கூட தெரியாமல் நம்ம பேசாமல் இருக்கிறோம். ஆனால் அதுக்கெல்லாம் அவர் என்ன சொல்கிறாரு, இதில் இருந்தால் காப்பாற்றி இந்த ஒப்பற்ற மனித தேகத்தை கொடுத்ததுக்கே அவர் நன்றி சொல்கிறார். நன்றி சொல்லி இப்போ ஒப்பற்ற இந்த உயர்ந்த மனித தேகத்தை கொடுத்த தேவதையாவது பெருங்கருணைக்கு யாங்கள் செய்யும் கைமாறு ஒன்றும் தெரிந்தவும் இல்லை அப்படின்றாரு. பார்த்தீங்களா? அப்போ உயிர்களின் அகத்தும் புறத்தும் அகப்புறத்தும் புறப்புறத்தும் நீக்கமின்றி நிறைந்து விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, இம்மனித தேகத்தில் செலுத்திய காலத்திலும் தாய் வயிற்றிலும் சிசு பருவத்திலும் குமார பருவத்திலும் பலவேறு அவத்தைகளால் அறிவின்றி இருந்தோமாகலில் தேவரீர் பெருங்கருணை திறத்தை அறிந்து கொள்ளாமல் வீண் போது கழித்தோம். அப்பருவம் கழிய இப்பருவத்தினிடத்தே எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா பொருள்களையும் மற்ற எல்லாவற்றையும் தோற்றுவித்தும் விளக்கம் செய்வித்தும் துருசு நீக்குவித்தும் பக்குவம் தருவித்தும் பலன் தருவித்தும் எங்கும் பூரணராய் விளங்குகின்ற ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும் அக்கடவுளை உண்மையால் கருதி வழிபாடு செய்யின் அக்கடவுள் திருவருள் நமது கருத்தின்கண் வெளிப்பட்டு விளங்கும் என்றும் அத்திருவருள் விளக்கத்தால் மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாம் தவிர்த்து எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைதல் கூடும் என்றும் எங்கள் அறிவில் தேவரீர் திருவருளால் உண்மைப்பட உணர்த்தி அருளப் பெற்றோம். உணர்ச்சியை பெற்றது தொடங்கி கடவுள் வழிபாடு எங்கேயான்று செய்வோம். கடவுள் திருவருள் விளக்கம் என்னால் அடைவோம். மரணம் பிணி மூப்பு முதலிய அவத்தைகள் எப்போது நீங்கும், என்றும் வழியாத பேரன்பு சித்தி எப்போது கிடைக்கும் என்று எண்ணி வழிதுறை தெரியாமல் வருந்தி நின்ற தருணத்தே களைப்பறிந்து உதவும் கருணைக்கடலாகிய கடவுளே, தேவரீர் நெடுங்காலம் மரணம் முதலிய அவத்தைகளால் துன்பமுற்று களைப்படைந்த உங்களை அவத்தைகளில் என்றும் நீக்கி களைப்பும் கலக்கமும் தவிர்த்து அழியாத பேரின்ப சித்தியை அடைவித்ததற்கு பொருட்டாகவே
பூர்வஞான சிதம்பரத்தின் வடவால் பார்வதிபுரம் என்று குறிக்கப்படுகின்ற உத்தரஞான சிதம்பரத்தில் யாம் அளவு கடந்த நெடுங்காலம் சித்தியெல்லாம் விளங்க திருநடம் செய்வோம் என்றும் அது தருணம் மிகவும் அடுத்த சமீபத்து தருணம் என்றும் அப்பதியினிடத்தே யாம் அருள்நடம் புரிதற்கு அடையாளமாக ஓர் ஞான சபை காணுதல் வேண்டும் என்றும் திருவருட்குறிப்பால் அறிவித்தீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த என்ன சொல்கிறாரு, அந்த இடத்துல ஒரு ஞான சபையை வந்து கடவுள் தான் அந்த இடத்துல வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் அங்கே ஸ்தாபிக்க சொல்லி சொல்கிறத வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. அதே மாதிரி தான் இப்போ வந்து அங்கே வந்து ஞான சபையும் அங்கே வடலூரில் வந்து பண்ணி இப்போ வந்து ஞான சபை அங்கே கட்டியாச்சு. அவர் என்ன சொன்னாரோ அதான் வள்ளல் பெருமான் அந்த இதை வந்து சொல்லிட்டு வர்றாரு. இப்போ அதை வந்து இப்போ பல நெடுங்காலமாக இப்போ அங்கே இருந்து எல்லோரும் வழிபட்டு அது மிகவும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. இப்போ கடைசியில் இதோட முடிக்கிறாரு. எல்லாம் உடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் இந்த சுத்த சன்மார்க்க முக்கிய தடைகளான சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆகார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசுரம் முதலிய உலகச்சார சர்ப்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செயல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்து அருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, தேவரீர் திருவருட்பெருங்கனைக்கு பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். திருச்சிற்றம்பலம். சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம் முற்றிற்று. இவ்வளோ நேரம் பொறுமை காத்து இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். அடுத்த வீடியோவில் பெருவிண்ணப்பம் சத்திய பெருவிண்ணப்பத்தை பற்றி நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.